வீட்டில் சப்பாத்தி செய்யும்போதெல்லாம் ஃபுல் காஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒன்று சப்பையாக வரும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இந்த தடவை கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா செஞ்சுருந்தேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக உப்பு, கசூரி மேத்தி, மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் 3 சேர்த்துருக்குங்க. இது நல்லா வதக்கிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட பன்னீர், இஞ்சி, பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய், மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு கூட முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிச்சதும் மஷ்ரூம் ஏற்கனவே வதக்கி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.